ஓம் சாந்தி 30/6/2022 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை, தந்தையிடம் கொடுத்த வாக்குறுதியின்படி முழுமையாக நடக்க வேண்டும். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. இதுவே அனைத்திலும் உயர்வான லட்சியம். வாக்குறுதியை மறந்து தலைகீழான காரியம் செய்தால் பதிவேடு கெட்டுவிடும். பாபா சொல்றாங்க, தமோ பிரதான மனிதர்கள் 5 விகாரங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க. நான் என்ற அகந்தையை விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் விடுவதில்லை. இவ்வளவு எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது என்றாலும் கூட பார்ப்போம், யோசிப்போம் என்று கூறுகின்றனர். இந்த விகாரங்கள் அவ்வளவு பிடித்திருக்கிறதா என்ன? அதை விடுவதற்கு யோசிப்போம் என்று கூறுகிறீர்கள். அட, இப்போது உறுதிமொழியை கொடுத்தீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து உதவி கிடைக்கும். வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு குலத்திற்கு களங்கம் விளைவிப்பவராக ஆகக்கூடாது என்பது மிகவும் அவசியமானதாகும். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. மிகவும் கடினமான லட்சியமாகும். அதை விட்டுவிட்டால் தந்தை ஒரு முறை மன்னிப்பார். ஒருவேளை மீண்டும் செய்தால் இறந்து விடுவார்கள். அதாவது தந்தையை விட்டு விலகி விடுவார்கள். இதில் பதிவேடு கெட்டுவிடும். எனவே பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது என்று பாபா சொல்றாங்க. கேள்வி: யாத்திரையில் நாம் விரைவாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதன் அறிகுறி அல்லது அடையாளம் என்ன? பதில்: யாத்திரையில் விரைவாக சென்று கொண்டிருந்தால் புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும். எப்போதும் தந்தை மற்றும் ஆஸ்தியை தவிர வேறு எந்த ஒரு நினைவும் இருக்காது. சரியான நினைவு என்றாலே இங்குள்ள எதுவும் தென்படாது. பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதது போல இருப்பர். அவர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாலும் இவை அனைத்தும் மண்ணில் கலந்துவிடும். இந்த மாளிகை முதலானவைகளும் அழிய வேண்டும். இவை எதுவும் நம்முடைய ராஜ்யத்தில் இருந்ததில்லை, இனியும் இருக்காது என்று புரிந்திருப்பார்கள். பாபா கேட்குறாங்க, நீங்கள் ஆஸ்தியை அடிக்கடி நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? இப்போது 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இந்த சக்கரத்தை நினைவு செய்வது என்றால் முழு உலகத்தின் வரலாறு புவியியலை நினைவு செய்வதாகும். எவ்வளவு சுயதர்ஷன சக்கரம் சுற்றியபடி இருக்கிறாரோ அந்தளவு அவர் யாத்திரையில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, தந்தையிடம் நினைவின் தொடர்பு உள்ளது என்றால் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நல்ல நல்ல மாளிகைகளும் மண்ணோடு மண்ணாகும் என்று புரிந்து கொள்வார்கள். இவை நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கவில்லை. இப்போதோ நம்முடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதில் இவை எதுவும் இருக்காது. புது உலகமாக இருக்கும். இந்த பழைய மரம் முதலான எதுவும் இருக்காது. அங்கே அனைத்து பொருட்களும் முதல் தரமானதாக இருக்கும் என்றும் புரிந்திருப்பார்கள். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்: உள்ளுக்குள் ஏதேனும் ஆசை இருந்தால் அதை சோதனை செய்து நீக்கிவிட வேண்டும். பாபாவிடம் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்களோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்: உணவை மிகவும் சுத்தமாக திருஷ்டி கொடுத்து உண்ண வேண்டும். தந்தை அல்லது பிரியதர்ஷனின் நினைவில் உண்ண வேண்டும். தந்தை எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. ஆகாய விமானத்தில் செல்லுங்கள், மோட்டார் வாகனங்களில் சுற்றித் திரியுங்கள். ஆனாலும் உண்பதில் குடிப்பதில் பத்தியம் கடைபிடிக்க வேண்டும். உணவுக்கு திருஷ்டி கொடுத்துவிட்டு பிறகு உண்ண வேண்டும் என்று பாபா சொல்றாங்க. ஆனால் குழந்தைகள் இதை மறந்து விடுறாங்க. இதில் தந்தையை அல்லது பிரியதர்ஷனை மகிழ்ச்சியுடன் நினைவு செய்ய வேண்டும். பிரியதர்ஷனே,
நாங்கள் உங்களின் நினைவிலிருந்து உங்களுடன் இந்த உணவை உண்கிறோம். உங்களுக்கோ உங்களுடைய உடலோ கிடையாது. நாங்கள் உங்களுடைய நினைவில் உணவை உண்கிறோம் மற்றும் நீங்கள் வாசனை எடுத்தபடி இருங்கள். இப்படி நினைவு செய்து கொண்டே இருந்தால் பழக்கம் ஏற்பட்டுவிடும். மேலும் குஷியின் அளவு அதிகரித்தபடி இருக்கும். ஞானத்தின் தாரணையும் ஏற்பட்டபடி இருக்கும். மேலும் மனதில் ஏதாவது ஆசை இருந்தது என்றால் தாரணையும் குறைவாக இருக்கும். அவர்களுடைய அம்பு நன்றாக பாயாது, அதாவது பிறருக்கு அனுபவம் செய்விக்க முடியாது என்று பாபா சொல்கிறாங்க. அடுத்து வரதானம். அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியாகி தன்னை நிரம்பிய அனுபவத்தை செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. ஒன்றை கொடுத்தால் 1000 அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அழியக்கூடிய பொக்கிஷத்தை கொடுப்பதினால் கரைந்துவிடும். அழிவற்ற பொக்கிஷத்தை கொடுப்பதினால் அதிகரிக்கும். ஆனால் யார் சுயம் நிரம்பியவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கொடுக்க முடியும். எனவே மாஸ்டர் வள்ளல், அதாவது சுயம் நிரம்பியவர் மற்றும் முழுமையானவராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பாபாவின் பொக்கிஷம் என்னுடையது என்ற மகிழ்ச்சி இருக்கும். யாருடைய நினைவு உண்மையானதாக இருக்கிறதோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைக்கும். யாசிப்பதற்கோ அல்லது புகார் செய்வதற்கான அவசியம் இருக்காது. பாபா சொல்றாங்க, யார் தந்தையிடமிருந்து சுயம் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பியவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் வள்ளல், முழுமையானவர்களாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பாபாவினுடைய பொக்கிஷம் என்னுடையது என்ற மகிழ்ச்சி இருக்கும். யாருடைய நினைவும் கூட உண்மையானதாக இருக்குதோ அவங்களுக்கு அனைத்து பிராப்திகளும் தானாகவே இருக்கும். அவங்களுக்கு யாசிப்பதற்கோ அல்லது புகார் செய்வதற்கோ அவசியமே இருக்காது. ஸ்லோகன்: தனது மனநிலையை ஆடாத அசையாததாக மாற்றுங்கள். அப்பொழுதுதான் கடைசி விநாச காட்சியை பார்க்க முடியும். பாபா சொல்றாங்க, இப்போதே நீங்க உங்களுடைய மனநிலையை ஆடாததாக அசையாததாக ஆக்கிவிடுங்க. அப்பொழுதுதான் கடைசி விநாச காட்சியை பார்க்கக்கூடிய தைரியம் இருக்கும். ஓம் சாந்தி. நன்றி பாபா.